ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தான் எம்பியாக தேர்வான வாரணாசியில் நடக்கும் பெண்கள் மாநாட்டில் கலந்து கொள்ள வந்த பிரதமர் மோடிக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். சிக்கிம் மாநிலம் உருவான 50ஆம் ஆண்டு விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்றார். கேங்டாக்கில் நடந்த கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளித்த அவர் 4000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை மக்களுக்கு அர்ப்பணித்தார். சிக்கிம் பொன்விழா நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி, காங்கிரஸ் அரசு எப்போதும் சிக்கிமின் வளர்ச்சியை பின்னுக்கு தள்ளியே வந்தன. ஆனால் நாங்கள் சிக்கிமின் இணைப்பு வசதிகள் மற்றும் சுற்றுலா உள்கட்டமைப்பு ஆகியவற்றில் மிகுந்த கவனம் செலுத்தி வருகிறோம் என்றார். கிழக்கின் சொர்க்கம் சிக்கிம். ஒரு புதிய உணர்வு, மகிழ்ச்சி, எங்கும் நிறைந்திருந்த பண்டிகை சூழலை கண்டு நான் வியக்கிறேன். சிக்கிமின் வண்ணங்கள் தனித்துவமானவை, இணையற்ற அழகு, அமைதி உள்ளிட்டவை பேரின்பம் என பிரதமர் மோடி கூறினார். சிக்கிம் சென்ற பிரதமர் மோடி ஹாங்காங்கில் இளைஞர்களுடன் சேர்ந்து கால்பந்து விளையாடி மகிழ்ந்தார். இனிய காலை பொழுதில் கேங்டாக்கில் இளம் நண்பர்களுடன் கால்பந்து விளையாடுவது போன்ற மகிழ்ச்சியான ஒன்று வேறு எதுவும் இல்லை. இந்த கால்பந்து பயிற்சி உத்வேகமும் புத்துணர்ச்சியும் அளித்தது என பிரதமர் மோடி கூறியுள்ளார். தொடர்ச்சியாக 2வது நிதியாண்டிலும் இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை தமிழக அரசு பெற்றுள்ளது. 2025-2026 நிதியாண்டில் 10.83% வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக மத்திய புள்ளியியல் துறை தெரிவித்துள்ளது. நம்முடைய போட்டி என்பது மற்ற இந்திய மாநிலங்களுடன் அல்ல. தெற்காசியாவில் முதன்மை மாநிலமாக தமிழகம் உயர வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழகம் என்றாலே சாதனை மட்டும்தான் என தெரிவித்துள்ளார். கொடைக்கானல் சென்றுள்ள முதல்வர் ஸ்டாலின் அங்குள்ள வீதிகளில் சைக்கிள் ஓட்டி மகிழ்ந்தார். ஓய்வு எடுக்க கொடைக்கானல் சென்றுள்ள முதல்வர் ஸ்டாலின் ஏரி ரோட்டில் வாக்கிங் சென்றார். அங்கிருந்த சுற்றுலா பயணிகள் அவருடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். முதல் 3 ஆண்டுகளில் அடித்தளம் அமைத்து தொடர்ந்து 2 ஆண்டுகளாக இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி என்ற சாதனையை நிகழ்த்தியுள்ளோம். சிறப்பான நமது நிர்வாகத்திற்கு உழைப்பால் துணை நின்ற தமிழக மக்களுக்கு நன்றி என முதல்வர் ஸ்டாலின் கூறினார். பயங்கரவாதத்தை கையாள்வதில் இரட்டை நிலைப்பாடு இருக்கக்கூடாது. பயங்கரவாதத்தின் மைய புள்ளிகள் இனி தண்டனையிலிருந்து தப்ப முடியாது என்பதற்கு ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையே சாட்சி என ராஜ்நாத் சிங் கூறினார். பகல்காம் தாக்குதல் மனித குலத்தையே உலுக்கியது. பயங்கரவாதத்திற்கு கடுமையான பதிலடி கொடுப்போம் என கிர்கிஸ்தானில் நடைபெற்ற SCO பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டத்தில் ராஜ்நாத் சிங் பேசினார். குஜராத் உள்ளாட்சித் தேர்தலில் பெரும்பாலான இடங்களில் பாரதிய ஜனதா வெற்றி பெற்றுள்ளது. காந்தி நகரில் பாரதிய ஜனதா தலைவர்கள், தொண்டர்கள் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். மேற்கு வங்கத்தில் 2ஆம் கட்ட ஓட்டுப்பதிவு நாளை நடக்கிறது. இதற்காக அனைத்து ஓட்டுச்சாவடிகளுக்கும் மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள், விவிபேட் இயந்திரங்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. கொடைக்கானல் சென்றுள்ள முதல்வர் ஸ்டாலின் நாளை சென்னை திரும்புகிறார். நாளை காலை 11 மணிக்கு மதுரை ஏர்போர்ட் வரும் முதல்வர் ஸ்டாலின் அங்கிருந்து தனி விமானம் மூலம் சென்னை திரும்புகிறார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தாவிக தலைவர் விஜய் கையில் வேலுடன் சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு திரை சுதந்திரர்கள் பூரண கும்ப மரியாதை அளித்து வரவேற்றனர். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் சாமி தரிசனம் செய்த தாவேகா தலைவர் விஜய் நாளை மகாராஷ்டிராவில் உள்ள சீரடி சாய்பாபா கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் மே 4ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கை நடைபெற உள்ள நிலையில் தாவேகா தலைவர் விஜய் வரும் 30ஆம் தேதி தன்னுடைய கட்சி வேட்பாளர்களுடன் ஆலோசனை நடத்தவுள்ளார். தமிழக அமைச்சர்கள் சாத்தூர் ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு மீதான வருமானத்திற்கு அதிகமான சொத்து சேர்ப்பு வழக்குகளின் விசாரணையை ஸ்ரீவில்லிபுத்தூர் முதன்மை மாவட்ட நீதிமன்றம் ஜூன் மாதத்திற்கு ஒத்திவைத்தது. அமைச்சர் பெரியசாமி மீது சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் கடந்த 2020ஆம் ஆண்டு அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கை ரத்து செய்து சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டது. சாத்தூர் திமுக வேட்பாளர் வீட்டில் 122 சவரன் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் வேட்பாளரின் மருமகள் உள்ளிட்ட 3 பேரை போலீசார் கைது செய்து விசாரிக்கின்றனர். சென்னை துறைமுகம் தொகுதி தாவேகா வேட்பாளர் சீனோரா அசோக் ஓட்டு எண்ணும் நாளில் அமைச்சர் சேகர் பாபு ஆதரவாளர்களால் தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாக போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். தமிழகம், புதுச்சேரி, கேரளம் ஆகிய 3 மாநில சட்டசபை தேர்தல் முடிவுகள் இன்னும் வெளிவராத நிலையில் காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தை நடத்த முயல்வது கண்டனத்துக்குரியது. முழுமையான அதிகாரம் பெறாத அரசுகளால் எப்படி முக்கிய முடிவுகளை எடுக்க முடியும் என சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார்.
அரசு ஊழியர் மீது சேற்றை ஊற்றி அவமானப்படுத்திய வழக்கில் மகாராஷ்டிர மாநில பாரதிய ஜனதா அமைச்சர் நிதேஷ் ராணேவுக்கு 1 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. வெற்றி பெற்றால் கொண்டாடுங்கள், தோல்வியடைந்தால் அடுத்த தேர்தலுக்கு தயாராகுங்கள் என ஓய்வு பெற்ற நீதிபதி கிருபாகரன் கூறினார். சமூக வலைதள பதிவுகள் அதிர்ச்சி அளிப்பதாகவும் தவறான முடிவுகளை யாரும் எந்த வகையிலும் கையில் எடுக்க வேண்டாம் என்றார். ஆம் ஆத்மி தலைவர் கெஜ்ரிவால் இல்லத்தில் தாக்கப்பட்ட ஆம் ஆத்மி பெண் எம்பி ஸ்வாதி மாலிவால் ராஜ்யசபாவில் தனித்து செயல்பட்டார். மற்ற 6 ஆம் ஆத்மி எம்பிக்களும் பாரதிய ஜனதாவில் சேர முடிவெடுத்த நிலையில் ஸ்வாதி மாலிவால் டெல்லி பாரதிய ஜனதா தலைவர் வீரேந்திர சச்தேவா முன்னிலையில் அக்கட்சியில் சேர்ந்தார். ஹைகோர்ட் உத்தரவிட்டும் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்யவில்லை என அதிமுக எம்பி இன்பதுரை தொடர்ந்த வழக்கில் அமைச்சர் நேரு மீது வழக்கு பதிவு செய்ய உத்தரவிடவில்லை என ஹைகோர்ட் விளக்கம் அளித்துள்ளது. இன்று முதல் 2ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் வெப்பநிலை 2 to 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இந்தியாவிற்கு வழங்க வேண்டிய 4வது S-400 வான் பாதுகாப்பு கவச வாகனத்தை ரஷ்யா அனுப்பி வைத்துள்ளது. இது மே மாத மத்தியில் இந்தியா வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மே தினத்தை முன்னிட்டு சென்னையில் டாஸ்மாக் மற்றும் பார்கள் மூட மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. நிர்வாக வசதிக்காக லடாக்கில் மேலும் 5 மாவட்டங்கள் உதயமாகியுள்ளன. இதன் மூலம் மொத்த மாவட்டங்களின் எண்ணிக்கை 7 உயர்ந்துள்ளது. லே மற்றும் கார்கில் என 2 மாவட்டங்கள் இருந்த நிலையில் தற்போது நுப்ரா, ஷாம், சாங்தாங், ஜான்ஸ்கர், டிராஸ் ஆகிய மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது. சீனாவின் மக்கள் தொகை 6 கோடி வரை குறையும் என ரோடியம் குரூப் ஆராய்ச்சி நிறுவனம் கணித்துள்ளது. இது பிரான்சுக்கு இணையான மக்கள் தொகை சரிவு என்றும் இந்த சரிவு சீனாவின் பொருளாதாரத்தில் பெரும் சுமையை ஏற்படுத்தும் என்றும் அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்தோனேசியாவின் பெகாசி ரயில் நிலையத்தில் பயணிகள் ரயில் மீது விரைவு ரயில் மோதிய விபத்தில் 14 பேர் பலியானார்கள். 84 பேர் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கொடைக்கானல் வந்துள்ள முதல்வர் ஸ்டாலினை அமைச்சர்கள் பெரியசாமி, சக்கரபாணி, MLA செந்தில்குமார் ஆகியோர் சந்தித்து அவசர ஆலோசனை நடத்தினர். பசுமை புரட்சி, வெண்மை புரட்சியை தொடர்ந்து விசில் புரட்சி ஏற்பட்டு 200 இடங்களுக்கும் மேல் தாவிக்க வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என செங்கோட்டையன் தெரிவித்தார். 3 மாநில தேர்தல் முடிவுகள் வெளிவந்து புதிய அரசுகள் அமைந்த பிறகே காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தை கூட்ட வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கோரிக்கை வைத்துள்ளார். திராவிட மாடல் ஆட்சியில் தமிழகம் கடந்த 2 ஆண்டுகளாக தொடர்ந்து இரட்டை இலக்க வளர்ச்சி அடைந்துள்ளது என அமைச்சர் ராஜா தெரிவித்துள்ளார். இது சாதாரண வளர்ச்சியே அல்ல, திட்டமிட்ட முன்னேற்றம் என்பதை இது நிரூபிக்கிறது என்றார். தருமபுரியில் பெண்கள் மதுக்கடைகளை சூறையாடியது திமுக ஆட்சியில் சட்டவிரோத மது விற்பனை தலைவிரித்தாடுவதற்கு சான்று என அன்புமணி கூறினார். சென்னையில் இருந்து பெங்களூருக்கு வெறும் 73 நிமிட பயணத்தில் செல்லும் வகையிலான நாட்டின் 2வது புல்லட் ரயில் திட்டம் விரைவில் தொடங்கும் என்று மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இந்தியாவின் முன்னணி விமான நிறுவனங்களான ஏர் இந்தியா, இண்டிகோ மற்றும் ஸ்பைஸ்ஜெட் ஆகியவை கடும் நிதி நெருக்கடியில் சிக்கியுள்ளன. சர்வதேச போர் சூழலால் எரிபொருள் விலை உயர்ந்துள்ளதே இதற்கு காரணம் என கூறப்படுகிறது. மேற்கு வங்கத்தில் நாளை 2ஆம் கட்ட ஓட்டுப்பதிவு நடைபெற உள்ளது. இந்நிலையில் பாரதிய ஜனதா மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் தொண்டர்களிடையே பல்வேறு இடங்களில் மோதல் நடந்தது. போலீசார் கட்சியினரை கலைந்து போகச் செய்தனர். கணக்கு வைத்திருப்பவர் நேரில் வந்தால்தான் பணம் எடுக்க முடியும் என வங்கி அதிகாரிகள் பிடிவாதம் காட்டியதால் சகோதரியின் உடலை தோண்டி எடுத்துக்கொண்டு வந்த நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. சகோதரி இறந்ததை நிரூபிக்க தெரியாமல் அவர் இந்த செயலை செய்ததாக போலீசார் தெரிவித்தனர். போதைப்பொருள் வழக்கில் தேடப்பட்டு வந்த தாதா தாவூத் இப்ராஹிமின் நெருங்கிய கூட்டாளியான சலீம் டோலார் துருக்கியின் இஸ்தான்புல் நகரில் கைது செய்யப்பட்டு இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்டார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டார். ஆந்திராவின் விசாகப்பட்டினத்தில் கூகுள் கிளவுட் இந்தியா AI மையத்திற்கு அம்மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு அடிக்கல் நாட்டினார். இந்நிகழ்ச்சியில் மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவும் கலந்து கொண்டார். கரூர் புகழூர் நாலுபரப்பு மாரியம்மன் கோயிலில் சித்திரை திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் உச்சி வெயிலிலும் பூக்குழி இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். தேனி மாவட்டம் சின்னமனூர் சிவகாமியம்மன் உடனுரை பூலானந்தீஸ்வரர் கோயில் சித்திரை திருவிழா திருக்கல்யாண நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருப்பூர் அவினாசியில் உள்ள அவினாசி லிங்கேஸ்வரர் கோயில் சித்திரை தேரோட்டம் கோலாகலமாக நடந்தது. திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர்.
திண்டுக்கல் ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர் உடனமர் ஞானாம்பிகை, ஸ்ரீ பத்மகிரீஸ்வரர் உடனமர் அபிராமி அம்மன் கோயிலில் ஸ்ரீ பத்மகிரீஸ்வரர் அபிராமி அம்மன் திருக்கல்யாணம் விமரிசையாக நடந்தது. தேனி அல்லிநகரத்தில் உள்ள கன்யகா பரமேஸ்வரி அம்மன் கோயிலில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடந்தது. திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். சித்திரை மாத பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு 7ஆம் நாளான இன்று திருவள்ளூர் வீரராகவர் கோவிலில் தேர் திருவிழா நடைபெற்றது. 4 மாட வீதிகள் வழியாக வீரராகவர் ஸ்ரீதேவி பூதேவியுடன் வலம் வந்தார். உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. வேத மந்திரங்கள் போத பவளி கனிவாய் பெருமாள் தாரை வார்த்து கொடுக்க பக்தர்களின் வாழ்த்தொழி விண்ணை முட்ட மீனாட்சி அம்மன் கழுத்தில் வைரக்கல் பதித்த தங்க திருமங்கல்யம் அணிவிக்கப்பட்டது. கொசு உற்பத்தி அதிகரிப்பு, தண்ணீர் தேங்கி இருப்பது உள்ளிட்ட புகார்களின் மீது 2 நாட்களில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. சிதம்பரம் மேல் காவல் தெரு பகுதியில் விவசாயி தனராஜனை அப்பகுதியில் சுற்றித் திரிந்த மாடு ஒன்று கொம்பால் முட்டி காலால் உதைத்து தாக்கியது. அக்கம் பக்கத்தினர் அவரை போராடி மீட்டனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை மற்றும் சுற்றுப்புற பகுதிகளான காரைக்குடி ரோடு, தியாகிகள் சாலை, ராம்நகர், ஒத்தக்கடை, கண்டதேவி உள்ளிட்ட பகுதிகளில் திடீரென இடியுடன் கூடிய மழை சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக பெய்தது. தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் 2026-27 கல்வியாண்டுக்கான மாணவர் சேர்க்கை 1,00,000 தாண்டியது. இதுவரை 1,12,711 பேர் சேர்ந்திருப்பதாக பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோயிலில் உண்டியல் எண்ணிக்கையின் போது கோயில் ஊழியர் பணத்தை திருடியதால் தற்போது உண்டியல் எண்ணும் இடத்தில் கூடுதல் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் மே 4ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தர்மபுரி போடூரில் சட்டவிரோதமாக செயல்பட்ட மதுக்கடைகளை அப்பகுதி பெண்கள் சூறையாடினர். அங்கு மது விற்பனை செய்த பெண் உள்பட 3 போலீசார் கைது செய்தனர். தர்மபுரி பாலக்கோடு அருகே உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததில் 3 வயது சிறுமி காயமடைந்தார். அதிகாரிகளின் அலட்சியத்தால் அசம்பாவிதம் ஏற்பட்டதாக உறவினர்கள் குற்றம் சாட்டினர். தருமபுரி பெண்ணாகரம் அருகே சட்டவிரோதமாக செயல்பட்ட மதுக்கடையை பெண்கள் சூறையாடியுள்ளனர். மதுக்கடையை அகற்ற வேண்டும் என மக்கள் 5 ஆண்டுகளாக போராட்டம் நடத்தி வருகின்றனர் என அன்புமணி தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் முழுவதும் இதுபோன்ற மதுக்கடைகள் 24 மணி நேரமும் செயல்படுகின்றன என குற்றம் சாட்டியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் அரசு பஸ் மீது லாரி மோதிய விபத்தில் 40க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். ஒருவர் உடல் நசுங்கி பலியானார். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் வரும் 30ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து மே 1, 2 நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி ஆகிய 5 மாவட்டங்களில் கனமழை பெய்யும். தென்காசி அருகே ஓடும் ரயில் மீது சிலர் கல்வீசி தாக்கியதில் திருநெல்வேலியைச் சேர்ந்த இப்ராஹிம் என்பவரது 4 வயது மகன் காயமடைந்தார். கல்வீசி தாக்கியவர்கள் குறித்து ரயில்வே போலீசார் விசாரிக்கின்றனர். தரமில்லாத கேன்களில் குடிநீர் விற்பனை செய்தால் 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். ஒரு கேனை 30 முறைக்கு மேல் பயன்படுத்தக்கூடாது. மீறினால் உரிமையாளர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என உணவு பாதுகாப்புத்துறை எச்சரித்துள்ளது. புதுச்சேரியிலிருந்து மதுபானம் கொண்டு வந்தவர் மீதான வழக்கை ரத்து செய்ததற்கான விளக்கம் கோரி தமிழக அரசு சென்னை ஹைகோர்ட்டில் முறையீடு செய்துள்ளது. இந்த வழக்கு நாளை விசாரணைக்கு வரவுள்ளது. சென்னை சென்ட்ரல் அரக்கோணம் வழித்தடத்தில் 2வது ஏசி புறநகர் ரயில் சேவையை விரைவில் தொடங்க தெற்கு ரயில்வே திட்டமிட்டுள்ளது. 1 முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்களின் முழு ஆண்டு தேர்வு மதிப்பெண்களை எமிஸ் தளத்தில் ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள் பதிவேற்றம் செய்ய தமிழக பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. ஈரோடு மாவட்ட கலெக்டர் அலுவலகத்திற்கு 2வது முறையாக இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. மோப்பனாய் உதவியுடன் போலீசார் தீவிர சோதனை நடத்தியதில் மிரட்டல் புரளி என தெரியவந்தது. வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபடும் ஊழியர்களுக்கு சென்னை கலைவாணர் அரங்கில் நாளை சிறப்பு வகுப்பு நடக்கவிருப்பதாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. நாளை மறுதினம் ரிபன் மாளிகையில் மாவட்ட தேர்தல் அலுவலர் தலைமையில் பயிற்சி நடைபெறுகிறது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சாமி தரிசனம் செய்த தவிக தலைவர் விஜய் தூத்துக்குடியிலிருந்து விமானம் மூலம் சென்னை திரும்பினார். ஏர்போர்ட்டில் இருந்து நீலாங்கரையில் உள்ள தனது வீட்டுக்கு காரில் சென்றார்.
தர்மபுரி பாலக்கோடு அருகே நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த அரசு பஸ் மீது புளிய மரம் சாய்ந்து விபத்துக்குள்ளானது. அதிர்ஷ்டவசமாக பஸ்ஸில் பயணம் செய்த 20க்கும் மேற்பட்ட பயணிகள் காயமின்றி உயிர் தப்பினர். தேர்தல்களில் 2 தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களிடம் ராஜினாமா செய்யும் தொகுதியின் தேர்தல் செலவுகளை ஏற்க கோரிய வழக்கை தள்ளுபடி செய்த சென்னை ஹைகோர்ட் வேட்பாளர்கள் 2 தொகுதிகளில் போட்டியிட சட்டம் அனுமதி அளிக்கிறது என கருத்து தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கோணப்பட்டி மலையில் அரசு தரப்பில் அகற்றப்பட்ட முருகன் சிலையை மீண்டும் நிறுவ உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் இன்று 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெயில் சுட்டரிக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் விலை ரூபாய் 1040 குறைந்து ரூபாய் 1,12,800க்கும், 1 கிராமுக்கு ரூபாய் 130 குறைந்து ரூபாய் 14,100க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் வெள்ளி ரூபாய் 5 குறைந்து ரூபாய் 265க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கும்மிடிப்பூண்டி அருகே தேர்வாய் கண்டிகையில் தனியார் தொழிற்சாலையில் விஷவாயு தாக்கி ஒடிசாவைச் சேர்ந்த தொழிலாளி தனஞ்சய மாலிக் பலியானார். 5 தொழிலாளர்கள் மயக்கமடைந்தனர். அரியலூரில் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் வீட்டின் பூட்டை உடைத்து 11 சவரன் நகை 1 லட்சம் ரூபாயை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர். சென்னையில் தனியாக வீட்டில் இருந்த 76 வயது மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்த பிளம்பர் மருதப்பன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். சென்னை அண்ணா பல்கலைக்கழக ஸ்ட்ராங் ரூமில் ஜனநாயகன் படத்தை சட்டவிரோதமாக பார்த்த சிசிடிவி அறை ஊழியர் யுவராஜ் கைது செய்யப்பட்டார். தஞ்சையில் சொத்து பிரச்சினை காரணமாக திமுக வட்ட செயலாளரை பெட்ரோல் கொண்டு வீசி கொல்ல முயன்ற விசிகாவினரால் பரபரப்பு ஏற்பட்டது. அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள பிரிட்டன் மன்னர் சார்லஸ் வெள்ளை மாளிகையில் அதிபர் டிரம்பை சந்தித்து உரையாடினார். அமெரிக்கா தங்களது கடல்வழி முற்றுகையை விலக்கிக் கொண்டால் ஹார்முஸ் ஜலசந்தியை திறக்கிறோம் என ஈரான் தெரிவித்துள்ளது. தெற்கு சூடானில் சிறிய ரக விமானம் வனப்பகுதிக்குள் விழுந்து நொறுங்கியது. இதில் விமானி உட்பட 14 பேர் உயிரிழந்தனர். ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக கப்பல்கள் செல்ல அனுமதிக்க வேண்டும், திறந்துவிடுங்கள் என ஈரானுக்கு ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியா குட்டெரஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். போர் தொடர்பான விரிவான பேச்சுவார்த்தைகள் தொடரும் நிலையில் ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறப்பது குறித்து ஈரானின் முன்மொழிவு பற்றி விவாதிப்பதற்காக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தனது உயர்மட்ட பாதுகாப்பு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். உங்கள் லட்சியங்களுக்கு 100% நேர்மையாக இருங்கள். அந்த லட்சியத்திற்காக முழுமையான அர்ப்பணிப்புடன் உழைப்பினை கொடுங்கள் என இளைஞர்களுக்கு இந்திய கிரிக்கெட் வீரர் விராட் கோலி அறிவுரை வழங்கியுள்ளார். மும்பை இந்தியன்ஸ் அணி வீரர் மிச்சல் சாண்ட்னர் காயம் காரணமாக IPL தொடரில் இருந்து விலகினார். அவருக்கு பதிலாக தென்னாப்பிரிக்க சுழற்பந்து வீச்சாளர் கேசப் மகாராஜ் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். கன்னடத்தில் தயாராகியுள்ள படம் கீடி தி டெவில் பிரேம் இயக்க துருவா சர்ஜா சஞ்சய் தத் நடித்துள்ளனர். இதில் சஞ்சய் நோரா பதேகி ஆடிய கவர்ச்சி பாடலில் ஆபாச வரிகள் இடம்பெற்றிருப்பதாக எதிர்ப்பு கிளம்பியது. தேசிய மகளிர் ஆணையத்திலும் புகார்கள் பறக்க இதுபற்றி விளக்கம் கேட்டு சஞ்சய் நோராவிற்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருந்தது. மகளிர் ஆணையத்தில் ஆஜரான சஞ்சய் தத், அந்த பாடல் வரிகள் வேறு மொழியில் இருந்ததால் எனக்கு அதன் அர்த்தம் தெரியாது, இருப்பினும் அதனால் ஏற்பட்ட விளைவுகளுக்காக மன்னிப்பு கேட்கிறேன் என்றார். நடிகர் அல்லு அர்ஜுன் இயக்குனர் அட்லி கூட்டணியில் உருவாகி வரும் சூப்பர் ஹீரோ படமான ராகா ரூபாய் 600 கோடி பட்ஜெட்டில் தயாராகிறது. தீபிகா படுகோனே, மிருணால் தாகூர் நடிக்க சாய் அபயங்கர் இசையமைக்கிறார். ரம்யா கிருஷ்ணன், யோகி பாபு, ஜிம்சாப் உள்ளிட்டோரும் நடிக்கின்றனர். மேலும் மலையாளத்தில் வெளியான மின்னல் முரளி படம் மூலம் பிரபலமான ஃபெமினா ஜார்ஜும் முக்கிய வேடத்தில் நடிக்க இணைந்துள்ளாராம். 2009 ராஜ்குமார் ஹிரானி இயக்கத்தில் அமீர் கான், மாதவன், ஹர்மன் ஜோஷி, கரீனா கபூர் நடித்து வெளியான 3 இடியட்ஸ் ஹிந்தி படம் ஹிட்டானது. இதன் 2ஆம் பாகம் குறித்து பேசிய அமீர் கான், அதற்கான கதையை கேட்டேன், நல்லபடியாக வந்துள்ளது. கதையை இறுதி செய்ய பல வேலைகள் உள்ளன. அதே நகைச்சுவை பாணி இருந்தாலும் இதுவரை சொல்லப்படாத கதையாக இருக்கும். இது அதன் தொடர்ச்சியாக 10 ஆண்டுகளுக்கு பிறகான கதைகளத்தை கொண்டுள்ளது என்றார். புதுப்படங்கள் 8 வாரங்களுக்கு பிறகான OTT வெளியீடு, நடிகர்கள் வருவாய் பகிர்வு அடிப்படையில் நடிப்பது போன்றவற்றை வலியுறுத்தி மே 2 ஒருநாள் அடையாள வேலைநிறுத்தம் செய்வதாக தயாரிப்பாளர் சங்கம் அறிவித்தது. இதற்கு தென்னிந்திய நடிகர்கள் சங்கம், விநியோகஸ்தர்கள், தியேட்டர் உரிமையாளர்கள் உள்ளிட்ட சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்து வேலை நிறுத்தத்திற்கு ஆதரவு இல்லை என தெரிவித்துள்ளன. அனைத்து தரப்பும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுமா அல்லது எதிர்ப்பை மீறி வேலை நிறுத்தம் நடக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. பிரபல கர்நாடக இசை பாடகி MS சுப்புலட்சுமியின் வாழ்க்கை வரலாறு படத்தை கௌதம் தின்னனூரி இயக்க உள்ளார். இதில் சாய் பல்லவி நடிப்பதாக செய்தி வெளியான நிலையில் அவருக்கு பதில் ருக்மணி வசந்தை ஒப்பந்தம் செய்துள்ளார்களாம். கன்னடத்தில் இவர் நடித்த சப்தசாகரலு தாட்டி எல்லா படத்தை பார்த்த இயக்குனர் ருக்மணியை நடிக்க வைக்க முடிவு செய்தாராம்.
விரைவில் அறிவிப்பு வெளியாகிறது. இயக்குநர்கள் புஷ்கர் காயத்ரி தயாரிப்பில் சர்க்குணம் இயக்கியுள்ள வெப் தொடர் எக்ஸாம். துஷாரா விஜயன், அப்பாஸ், அதிதி பாலன் முதன்மை வேடத்தில் நடித்துள்ளனர். போட்டித் தேர்வுகளின் பின்னணியில் சஸ்பென்ஸ் டிராமாவாக உருவாகியுள்ளது. இதன் படப்பிடிப்பு முடிந்து மற்ற பணிகள் நடக்கும் சூழலில் மே 15 முதல் பிரைம் வீடியோவில் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி உள்ளிட்ட 15 மொழிகளில் சப்டைட்டிலுடன் வெளியாகிறது.